வணக்கம் நேயர்களே. இந்த வருஷத்தோட முதல் குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு. இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 3% கீழே போயிருக்குது. யுஎஸ் இண்டெக்ஸ் S&P 500 கிட்டத்தட்ட 7% மேலே வந்திருக்குது. டெக் ஹெவி நாஸ்டாக் 100 20% மேலே வந்திருக்குது. ஆனாலும் ஆல் டைம் ஹையில் இருந்து 22% டவுனில் தான் இருக்குது. யுஎஸ் பாண்ட் இண்டெக்ஸ் 3% மேலே வந்திருக்குது. ரீசெண்டாக நடந்த யுஎஸ் பேங்கிங் கிரைசிஸ்னால யுஎஸ் டாலர் வீக்காக தங்கம் விலை சர்ன்னு மேலே போயிருக்குது. போன வருஷம் ஃப்ளாட்டாக இருந்த தங்க விலை இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லேயே 9% கெயின். தங்கம் 9%னா பிட்காயின் 70% மேலே போயிருக்குது. பிட்காயின் மேலே போன உடனே போன வருஷம் பூரா பதுங்கி இருந்த கிரிப்டோ சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 90 நாட்களில் யூஎஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுக்கு போகுது, பிட்காயின் $1 மில்லியன் ஏறுது அப்படின்னு பாலாஜி ட்விட்டரில் பெட் கட்டியிருக்காரு. ஹைப்பர் பிட்காயினைசேஷன் அப்படின்னு புது டேர்ம் வேற போட்டிருக்கிறாரு. என்னையா புதுசு புதுசாக பயமுறுத்துறீங்க அப்படின்னு நமக்கு இங்கே வைத்த கலக்குது. பிட்காயினை பம்பப் பண்ணலாம், அதுக்காக இப்படியா? இந்தியாவில் எஸ்ஜிபின்னு சொல்லப்படுற சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ், அதை எந்த காரணங்களுக்காக வாங்கணும், எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு விளக்கமாக பட்டு சார் அவரோட ஃப்ரீ ஃபின்கால் சைட்டில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். எஸ்ஜிபி வாங்கினோம்னா அதை 8 வருஷம் ஹோல்ட் பண்ணணும். இடையில விற்கணும்னு முயற்சி பண்ணுனா மார்க்கெட் விலையை விட கம்மியான விலைக்குத்தான் விற்க வேண்டி வரும். 8 வருஷம் ஹோல்ட் பண்ணால் கூட அதோட ரிட்டர்ன்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். இந்த சார்ட் 8 வருஷம் ரோலிங் ரிட்டர்ன்ஸை காட்டுது. கடந்த 40 வருஷ ஹிஸ்டரியில் 0% இருந்து 23% வரை ரிட்டர்ன் மாறிக்கிட்டே வந்து இருக்கிறத இங்கே பார்க்கலாம். அதனால் ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து இதை வாங்கக்கூடாது. ஆனால் நம்ம தேவை தங்கம், பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்க்குறோம், அந்த அப்சல்யூட் தங்க தேவைக்கு எஸ்ஜிபியை கண்டிப்பாக வாங்கலாம். ஆர்டிக்கிளோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டோன்ட் சேஸ் த பாஸ்ட் அப்படிங்கிற தலைப்பில் சார்லி ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ரீசன்சி பயஸ் இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வருங்காலத்திலையும் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக அசியூம் பண்ணுறது தான் இந்த ரீசன்சி பயஸ். 1995 99 வரை நாஸ்டாக் இண்டெக்ஸ் எப்படி ரைஸ் ஆகியிருக்குதுன்னு பாருங்கள். 800% வளர்ச்சி. இன்டர்நெட் தாண்டா ஃபியூச்சர். எந்த பிஸ்னஸாவது .comனு ஒரு வெப்சைட் வச்சுருந்தா அந்த பிஸ்னஸை வாங்குகிறோம், காசு பார்க்குறோம் அப்படின்னு ஒரு போதையில் இருந்த காலம் அது. அடுத்த 3 வருஷத்தில் நாஸ்டாக் இண்டெக்ஸ் 75% கீழே விழுந்துருச்சு. பல .com கம்பெனிஸ் இருந்த இடம் தெரியாமல் போச்சு. அமேசான் மாதிரியான ஸ்ட்ராங்கான சில கம்பெனிஸ் தான் தப்பி பிழைச்சிது. மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி இன்டர்நெட் தான் ஃபியூச்சர் ஆச்சு. ஆனால் இன்டர்நெட்டில் இருந்த எல்லா கம்பெனியும் ஃபியூச்சர் ஆகலை. அதை நாம் இங்கே கவனிக்கணும். அன்னைக்கு .com ஒரு மேஜிக் வேர்ட்னா இன்னைக்கு ஏஐ. தம்பி மண்டை பத்திரம். அதே மாதிரி ஹவுசிங் பபுள் 2002 இருந்து 2006 வரை சர்ன்னு மேலே போன ஹவுசிங் ப்ரைஸ் 2007 இருந்து 2011 வரை கூப்பர் அடித்து கீழே விழுந்துச்சு. இங்கேயும் அதே கதை தான். 2006 நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிருந்தாலும் வீட்டை வாங்கி போடியா, அதாயா சொத்து, விலை கீழே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லோருக்கும் 2008 ஹவுசிங் கிரைசிஸ் ஒரு ரூட் அவைக்கனிங். யூஎஸில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையுமே 2000 இருந்து 2010 வரை ரியல் எஸ்டேட் கிரேசியாக மேலே போச்சு. அதே மாதிரி தான் அடுத்த டிகேடும் இருக்கும் அப்படின்னு பல லட்சம் கடன் வாங்கி அப்பார்ட்மெண்ட் வாங்கின மக்களுக்கெல்லாம் ஷாக். நல்ல வேலையாக யூஎஸில் இருந்த அளவுக்கு இந்தியாவில் ப்ரைஸ் கிராஷ் ஆகலை. அதே மாதிரி தான் சமீபத்தில் நடந்த ஏஆர்கேகே ப்ரைஸ் வளர்ச்சி அண்ட் வீழ்ச்சி. இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, போன வருஷம் ஸ்மால் கேப்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, அதனால் மொத்தத்தையும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அல்லது கடந்த 2 வருஷமாக இந்த கோன்ஸ் ஃபண்ட் நல்லா இருக்குது, அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை சேஸ் பண்ணுறது நமக்கு நாமே வேட்டு வச்சுக்கிற மாதிரி. யூஎஸில் மின்ட் மொபைல்னு ஒரு மொபைல் சர்வீஸ் கம்பெனி, அப்படி ஒரு கம்பெனி இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டெட்புல் ரயான் ரெனால்ட்ஸ் மின்ட் மொபைலில் 25% ஸ்டேக்குக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதோட பிராண்ட் அம்பாசிடராக மாறி கடந்த 4-5 வருஷமாக மின்ட் மொபைலை நல்லா ப்ரொமோட் பண்ணிட்டு வந்தார். போன மாதம் டி மொபைல் மின்ட் மொபைலை $1.35 பில்லியன் அக்வயர் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரயான் ரெனால்ட்ஸ்க்கு $300 மில்லியன் வரை கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. செம டீலில். இவருக்கு இது புதுசு இல்லை, ஏற்கனவே ஏவியேஷன்கிற ஜின் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொமோட்டும் பண்ணியிருக்கிறாரு. அந்த கம்பெனியும் $610 மில்லியன் அக்வயர் பண்ணப்பட்டுச்சு. டெட்புல் சரியான பிஸ்னஸ் மேன் தான். மேத்யூ வாக்கர் எழுதின வை வி ஸ்லீப்னு ஒரு புக், நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு நல்ல தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அருமையாக விளக்குற புக். நீங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குற ஆளா, கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க. யூஎஸ், கனடா, யூரோப்பில் எல்லாம் டேலைட் சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது கிளாக்கில் 1 மணி நேரம் முன்னாடி தள்ளி வச்சுடுவாங்க. அதாவது 2 மணின்னு இருந்தது அந்த டேலைட் சேவிங்ஸ் மாறுற அன்னைக்கு 3 மணின்னு மாறிடும். அதே மாதிரி ஃபால் சீசன் முடிஞ்சு வின்டர் ஆரம்பிக்கும் போது 1 மணி நேரம் பின்னாடி போகும். 3 மணி 2 மணி ஆகிடும்.
வின்டர் டைமில் மேக்ஸிமம் சன்லைட்டை யூஸ் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடு. நான் யூஎஸ் வந்த புதுசில், ஏன்டா நீங்கள் டெவலப்டு கண்ட்ரிங்கிறதுக்காக டைமெல்லாம் கூடவா உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றுவீங்க அப்படின்னு தோணுச்சு. எனிவேஸ், இந்த வின்டர் சீசன் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஆரம்பிக்கும் போது டேலைட் சேவிங்ஸ் டைம் மாறுது இல்லையா, அந்த திங்கட்கிழமை தெரியும் ஒரு நல்ல தூக்கத்தோட இம்பேக்ட். அன்னைக்கு தான் கார் ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்கும். கார் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் இல்லை, அன்னைக்கு தான் யூஎஸில் அதிகமான ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸும் நடக்குது. இது 1 ஹவர் லூஸ் பண்ணும்போது. வின்டர் ஆரம்பிக்கும் போது 1 ஹவர் கெயின் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரா 1 ஹவர் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸை குறைக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டாவில் தூக்கத்தோட முக்கியத்துவத்தை புரிஞ்சிக்க இந்த ஒரு டேட்டா போதும். இது ஜஸ்ட் 1 ஹவர் டிஃப்ரென்ஸ். டெய்லி 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு கம்மியாக தூங்குற ஆட்களுக்கு இதோட இம்பேக்ட் இன்னும் பெருசாக இருக்கும். ஆனால் தூக்கமின்மை தான் இப்படி பல பிரச்சனைக்கு காரணம்னு அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. 8 மணி நேரம் தூக்கம் அடல்ட்ஸ்க்குனா, குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் 10 மணி நேரம் தூக்கம் வேணும். அந்த 10 மணி நேரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க கிளாஸில் இருக்கிற கவனம், மெமரி ரிட்டன்ஷன் எல்லாத்தையும் பாதிக்கும். அது கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிளான பாதிப்பு. உங்கள் குழந்தை படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்காங்களா, சும்மா படிப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் நல்ல தூக்கத்தை முதல்ல கொடுங்க. டெய்லி 10 மணி நேரம் அவங்க தூங்குனாங்கனாலே படிப்பு தானாக வரும். இதை நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் 6th and 7th படிக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் இருந்தோம். நாகர்கோயில் எஸ்எல்பியில் படிச்சுட்டு இருந்தேன். 16 கிலோமீட்டர் தூரம். டெய்லி பஸ்ஸில் போயிட்டு வருவேன். காலையில் 7:15 பஸ் ஏறுவேன், சாயங்காலம் 6:30 வீட்டுக்கு வருவேன். இருக்கிற டயர்னஸில் படிக்கிறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. எப்போவுமே ஏதாவது 2 பாடத்தில் ஃபெயில்டாக தான் இருப்பேன். 8th ஸ்டாண்டர்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு அறந்தாங்கிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக நான் புதுக்கோட்டை பிரதாம்பாள் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன். பிரதாம்பாள் ஸ்கூலில் என்ன விசேஷம்னா, அந்த ஸ்கூல் ஷிஃப்ட் சிஸ்டம். அதாவது காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரை, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை கிளாஸ் நடக்கும். 1 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை 11, 12ஆம் வகுப்புக்கு கிளாஸ் நடக்கும். இடம் பற்றாக்குறை, அதனால அந்த ஷிஃப்ட் சிஸ்டம். ஸோ நான் மதியம் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்து சாப்பிட்டுட்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், தூங்கிடுவோம். அதை தான் நானும் பண்ணேன். ஈவினிங் முழிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிவியில் எல்லாம் வயலும் வாழ்வும் ஓடின காலம் அது. அதை பார்க்குறதுக்கு பாடத்தையே படிக்கலான்னு அப்போ தான் கொஞ்சம் படிக்கவே ஆரம்பித்தேன். பார்த்தா ஒரே வருஷத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அளவுக்கு முன்னேறிட்டேன். என்னால் நம்பவே முடியல. ச்சே, நம்மளால் கூட இதை சாதிக்க முடியுதுன்னு ஒரே பெருமை. அப்புறம் என்ன, there is no turning back. அப்போ ஆரம்பித்த அந்த ஆஃப்டர்நூன் நேப் பழக்கம் இன்றைக்கி வரைக்கும் தொடருது. கொஞ்சம் ஓவராகவே தூங்குறோமோ அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங் வர்ற அளவுக்கு தூங்குறேன்னா பார்த்துக்கோங்க. இந்த புக்கில் பார்த்தா அதுக்கு பைஃபேசிக் ஸ்லீப் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் கொடுத்து, அப்படி இருக்கிறவங்க 90க்கு மேலே வரை வாழ்கிறதுக்கான வாய்ப்பு மற்ற மக்களை விட 4 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுது. அதை படித்த பிறகு இப்போ எனக்கு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறேன். ஜோக்ஸ் அசைட், தூக்கத்தை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் பாதிக்கும், ஆஃபீஸில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸையும் பாதிக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி. பாய்.